ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அண்ட் இதே மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காவை எண்ணெய் சூடானதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்குற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நாலாக கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும். ஆனால் அது உடையாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லா உள்ளே போய் உங்களுக்கு நல்லா அது டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காய் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த ஸ்கின் சுருங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயில் பாதி எண்ணெய் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அண்ட் ரிமைனிங் இருக்க எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், 4 வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் நல்லா வதங்குறப்ப இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அண்ட் இது கூடவே இந்த பூண்டுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் முன்னாடி கூட போட்டுக்கலாம், சீரகம் போடுறப்பயே. நான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரிஞ்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட ஸ்கின் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அண்ட் இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 கலந்த தூள் என்கிட்ட இருக்குது. நான் அதை தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் அண்ட் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட நான் 1/2 மூடி தேங்காய் துருகி வச்சுருக்கேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், இந்த மாதிரி நைஸாகவும் இருக்கணும். இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெய் தான் நான் இப்போ ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், நான் சீரகம் போட்டதை காட்டல. அண்ட் இது கூடவே கடுகும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா பொரிய விட்டுறலாம். நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி திக்காக ஆகிடும், தண்ணியெலாம் சுருங்கிட்டு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் ஊற்றிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றிட்டேன். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா இது கொதிக்கட்டும். புளியோட ரா ஸ்மெல் போகணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காய் இதில் இப்போ போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே வதக்கிட்டோம், அதனால் கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்லாம் இல்லை. அதனால் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.